கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இடம். வாக்குப்பதிவுக்கு என்னென்ன விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க, என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம வர அசம்பிளி எலெக்ஷன் 2026 வந்து 23ஆம் தேதி நமக்கு தேர்தல் நாள் வந்து எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து அந்தந்த ஒவ்வொரு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதல்தாக வந்து நம்ம இந்த 18+ ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் சரி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல வகையான கேட்டகரிஸ் இருக்க ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணுறோம். காலேஜஸ்ல மூலமாக வந்து எல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டிங்குடைய முக்கியத்தை வந்து கொண்டு போகிறோம். அது இல்லாமல் வந்து பொது இடங்களில் மற்றும் வாக்கு வந்து ஓட்டிங்க்கு கம்மியான இருக்கிற டர்ன் அவுட் வந்து போலிங் வந்து டர்ன் அவுட் இருக்கிற கம்மியான ஏரியாஸ் எல்லாமே வந்து நம்ம ரீச் பண்ணிட்டு அங்கேயே கூட வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பதட்டமான வாக்குச்சாவடிகள்னு இது வரைக்கும் எத்தனை கண்டறிஞ்சிருக்கீங்க? அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னேற்பாடுகள்லாம் நடந்திருக்கு? பதற்றமான வாக்குச்சாவடிகள் கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அப்படி பார்க்கும்போது 182 போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம 10 சட்டமன்ற தொகுதியில் வந்து 79 லொகேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் முக்கியமாக வந்து காவல்துறை மற்றும் சிஏபிஎஃப் மூலமாக வந்து ஃபோர்ஸ் டிப்ளாய்மெண்ட், மைக்ரோ அப்சர்வர்ஸ் உள்ளிட்ட ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் வந்து அங்கே நடத்திட்டு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணுறோம். 100% வெப்காஸ்டிங் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணுறோம். இதன் மூலமாக வந்து எந்த ஒரு பதற்றமும் வந்து இல்லாமல் சுமூகமாக வந்து நம்ம ஓட்டிங் நடத்திட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். எத்தனை வாக்குச்சாவடிகள் மொத்தமாக கோவை மாவட்டத்தில் அமைச்சிருக்கோம்? அதே நேரத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள்லாம் வரதுக்கான ஏற்பாடுகள், அவங்களுக்கான தண்ணி வசதி, இடவசதி, அதுக்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்ய திட்டமிட்டிருக்கோம்? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதி கூடப்பட்டு 3563 வாக்குச்சாவடிகள் வந்து 1062 இடங்களில் வந்து நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம். அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து நம்ம அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் என்ன சொல்கிற அவங்களுக்கு வந்து ரேம்ப், வீல் சேர், யாரெல்லாம் வந்து லொக்கோமோட்டிவ் டிசார்டர் இருக்காங்க அவங்களுக்கு வீல் சேர், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து வாக்குச்சாவடிக்கு எடுத்து போகிறதுக்கு வந்து வாலண்டியர், அதே மாதிரி அந்த இடங்களில் வந்து நம்ம ஹெல்ப் டெஸ்க் வந்து இந்த தடவை வந்து அமைக்கிறோம். அதன் மூலமாக வந்து ஒரே இடத்துல வந்து 5க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் ஒரே இடத்துல இருக்குன்னா வர வாக்காளர்களுக்கு வந்து நம்ம கைடு பண்ணுறதுக்கு அங்கே வந்த உடனே உங்களுடைய வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அப்படி வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து வாலண்டியர்ஸ் கூட வந்து இந்த தடவை நியமிக்கப்படுறோம். முதியவர்கள் குறிப்பாக வந்து 85+ இருக்கிற முதியவர்களுக்கு வந்து நம்ம ஃபார்ம் 12D மூலமாக நேரடியாக வந்து அவங்க வீட்டிலேருந்து ஓட் பண்ணுறதுக்கு உண்டான வசதி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. நேரடியாக வர வாக்காளர்களுக்கு கூட வந்து நம்ம வாலண்டியர் மூலமா அவங்களுக்கு வாக்குச்சாவடி எடுக்கணும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். அரசியல் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்கோம்? பறக்கும்படை எத்தனை பறக்கும்படை எந்தெந்த இடங்களில் சோதனை இருக்கிறாங்க, அது சம்பந்தமா? நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து 10 சட்டமன்ற தொகுதி விடப்பட்டு நமக்கு வந்து இப்போ 180 வந்து டீம்ஸ், அதில் வந்து ஃபிளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் வந்து நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து தொடர்ந்து நம்ம கூட்டங்கள் நடத்தி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய எல்லா ப்ரொவிஷன்ஸ், என்னென்ன வயலேஷன்ஸ் எடுத்தால் என்னென்ன விதிமுறைகள் வந்து மீறல் இருந்தால் அதுக்கு உண்டான நடவடிக்கை என்னென்ன உள்ளிட்ட அனைத்து மெசேஜ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து அவங்க மூலமாக இது பண்ணுறோம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் எடுத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளோடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.